ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து மினிமம் 15ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லைன்னா 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. நவம்பர் 2025ல இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிட்டீங்கன்னா இந்த சிஏ செக்ஷன்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இந்த கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கரண்ட் அஃபேர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி கூட இதை லைஃப் டைமாவும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல லைஃப் டைம்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. International Zebra Day is observed every year on which date? சர்வதேச வரி குதிரை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னா ஜனவரி 31. இந்தியன் நியூஸ் பேப்பர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? இந்திய செய்தித்தாள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 29. Mukhyamantri A.T. Kohli Duty Path Scheme recently launched in Assam is related to dash. அஸ்ஸாம்ல சமீபத்துல முக்கியமந்திரி ஏதி கோலி தூதி பாத் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஒன் டைம் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு டீ கார்டன் ஒர்க்கர்ஸ். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய ஒரு நிதி உதவிதான் இந்த முக்கியமந்திரி ஏதி கோலி துதி பாத் திட்டம். இது அஸ்ஸாம் மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, முக்கியமந்திரி ஏதி கோலி துதி பாத் திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. அஸ்ஸாம் மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க. யாருக்காக தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிதி உதவிதான் இந்த திட்டம். Kyrgyzstan recently imposed a ban on the import of animals and animal products from India due to concerns related to. எந்த வைரஸ் காரணமாக இந்தியாவிலிருந்து விலங்குகள் மற்றும் விலங்கு பொருட்களின் இறக்குமதிக்கு கிர்கிஸ்தான் வந்து சமீபத்துல தடை விதித்துள்ளது அப்படின்னா நிஃபா வைரஸுக்கு காரணமாக. ஓகே, சோ இந்த வைரஸ் பரவுவதன் காரணமாக இந்தியாவிலிருந்து விலங்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து இறக்குமதி செய்வதை எந்த நாடு தடை செய்துள்ளது அப்படின்னா கிர்கிஸ்தான். Jalaj Livelihood Centers initiative is jointly implemented by Namami Gange Mission and which institution? ஜலஜ் வாழ்வாதார மையங்களின் திட்டம் நமாமி கங்கா மிஷன் மற்றும் எந்த நிறுவனத்தின் கூட்டாக செயல்படுத்தப்படுகிறது? எந்த நிறுவனம் அப்படின்னா இந்திய வனவிலங்கு நிறுவனம், வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஒடிஷாஸ் proposed national UAV test and innovation corridor will be established at which location? ஒடிசாவோட தேசிய UAV ட்ரோன் சோதனை மற்றும் தாழ்வாரம் எந்த இடத்தில் நிறுவப்படும் அப்படின்னா எங்க வந்து இது பண்ண போறாங்க, நிறுவ போறாங்க அப்படின்னா ரங்கையாலுண்டா விமான நிலையம். இந்த ரங்கையாலுண்டா விமான நிலையம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. Sunetra Power, who is said to be sworn as the Maharashtra's Deputy Chief Minister in January 2026, will become. சுனேத்ரா பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட முதல் பெண் துணை முதல்வர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனேத்ரா பாவர். As per Economic Survey 25 to 26, what is the projected range of India's GDP growth financial year 27? பொருளாதார ஆய்வு 2025 to 26 படி 2027ல இந்தியாவின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா 6.2% to 7.2%. According to Economic Survey 25 to 26, what is the projected real GDP growth rate for financial year 2026? பொருளாதார ஆய்வறிக்கை 2025 to 26 படி பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னா 7.4%. 2027க்கு பாத்தீங்கன்னா 6.8 to 7.2%. ஓகே,
Which Indian state has declared 2026 as the year of agriculture with a significantly increased budget to enhance farmer prosperity? விவசாயிகளோட வளத்தை மேம்படுத்த பட்ஜெட்டை கணிசமாக அதிகரித்து 2026ஆம் ஆண்டை விவசாய ஆண்டு அப்படின்னு அறிவித்த மாநிலம் எது? சோ எந்த மாநிலம் 2026 இயர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லியிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். Which Indian state government announced a 1,250 crore financial assistance package under the Namo Lakshmi scheme to support over 12 lakh school girls? 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு நமோ லக்ஷ்மி, ஓகே, சோ மாணவிகளுக்கு கொடுக்கறாங்க. அதனாலதான் திட்டத்தோட நேம் பாத்தீங்கன்னா நமோ லக்ஷ்மி. நமோ லக்ஷ்மி திட்டத்தின் கீழ் 1250 கோடி நிதியுதவி தொகுப்பை அறிவித்த இந்திய மாநில அரசு எது அப்படின்னா குஜராத். Sea of Japan that was recently seen in news is a marginal sea of which ocean? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற ஜப்பான் கடல் எந்த பெருங்கடலோட ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலோட ஒரு பகுதி. Who prepares economic survey of India? இந்தியாவோட பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அதாவது தலைமை பொருளாதார ஆலோசகர். As per Economic Survey 25 to 26, India has set a target to increase its nuclear power capacity to எவ்வளவு ஜிகாவாட்டா இன்க்ரீஸ் பண்ண போறோம்? 100 ஜிகாவாட். எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2047க்குள்ள. பொருளாதார ஆய்வு 2025 to 26 படி இந்தியா தன்னோட அணுசக்தி திறனை 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க எந்த ஆண்டை வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2047. Indian Coast Guard Day is observed every year on which date? இந்திய கடலோர காவல்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. Which Indian institution recently developed a new method to predict solar cycles? சூரிய சுழற்சிகளை கணிக்க புதிய முறையை சமீபத்தில் உருவாக்கிய இந்திய நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி கான்பூர். Which ministry has launched the பைமனா போர்ட்டல் ஃபார் மானிட்டரிங் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்? முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிக்க பைமனா இணையதளத்தை தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், புள்ளி விவரம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். Pachora missile that was recently seen in news is best classified as which type of air defense system? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட பெச்சோரா ஏவுகணை வந்து எந்த வகையான வான் பாதுகாப்பு அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எந்த வகையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை. Orange Festival, Rizoma Orange Festival recently seen in news organized in which Indian state? எந்த ஸ்டேட்ல ருசோமா ஆரஞ்சு திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நாகாலாந்துல. ஓகேவா, எக்ஸாம்ல கேட்பாங்க ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு. நாகாலாந்துல. முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா recently launched to provide urban level facilities in villages belongs to which state? கிராமப்புறங்கள்ல நகர்ப்புற அளவிலான வசதிகளை வழங்குறதுக்காக சமீபத்துல ஒரு மாநிலத்துல முக்கிய மந்திரி கிராமோதன் யோஜனா வந்து தொடங்கியிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். Michael Knobs who recently passed away at the age of 72, he was associated with which sport? 72 வயசுல மைக்கேல் நாப்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி. Who won the men's single title in Australian Open 2026? ஆஸ்திரேலிய ஓபன் 2026ல ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா கரோலஸ் ஆல்கராஸ். Which date National Leprosy Day observed? தேசிய தொழுநோய் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி. Which public sector company received the Great Place to Work certification for the third consecutive year? தொடர்ந்து 3வது ஆண்டாக சிறந்த பணியிடம் Great Place to Work சான்றிதழை பெற்ற பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா SAIL, Steel Authority of India Limited. Maritime cooperation and interoperability between India and Japan were discussed during which event held on 29 January in New Delhi? ஜனவரி 29 புதுடெல்லியில நடைபெற்ற எந்த நிகழ்ச்சியின் போது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் இயங்குதன்மை குறித்து விவாதிக்கப்பட்டது? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது எடிஷன். ஓகே, இது எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. இந்தியா ஜப்பான் பைலேட்டரல் நேவல் ஸ்டாஃப் டாக்ஸ், இந்தியா ஜப்பான் இருதரப்பு கடற்படை பணி அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை. ஓகேவா, சோ இந்த பேச்சுவார்த்தை எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில, ஓகே, நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கு. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th எடிஷன். First LNG diesel dual fuel DEMU train recently launched by Indian Railways was operation
ஆபரேஷனலைஸ்டு அட் விச் லொகேஷன்? சமீபத்துல இந்திய ரயில்வேயால தொடங்கப்பட்ட LNG டீசல் இரு எரிபொருள் DEMU ரயில் வந்து எங்க இயக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சபர்மதி அகமதாபாத்ல வந்து இயக்கியிருக்காங்க. Prakash Purab observed on 31st January marks birth anniversary of which Sikh Guru? பிரகாஷ் புராப்ங்கிறது ஜனவரி 31ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு இது எந்த சீக்கிய குருவோட பிறந்த நாளை வந்து பிரகாஷ் புராப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஹர்ராய் சாஹிப் ஜி. பிரகாஷ் பர்ப்ங்கிறது எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 31. எந்த சீக்கிய குருவோட பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஹர்ராய் சாஹிப் ஜி. What is the name of the first USD backed stable coin approved by the Central Bank of UAE? UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய மத்திய வங்கி. இப்போ நமக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஸ்டேபிள் காயினோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா USDU. ஓகேவா? Adhampur Airport in Punjab is being renamed as Sri Guru Ravidas Ji Airport to commemorate which event? பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆதம்பூர் விமான நிலையம் எந்த நிகழ்வை முன்னிட்டு குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம் என்று பெயர் மாற்றப்படுகிறது? என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்த் குரு ரவிதாஸோட 649வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதம்பூர் விமான நிலையத்தோட நேம் வந்து குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம் அப்படின்னு நேம் மாத்துறாங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க ஆதம்பூர் விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு. இந்த ஆதம்பூர் விமான நிலையத்தை ரீசெண்டா என்ன நேமா மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம். இல்லனா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையத்தோட ப்ரீவியஸ் நேம் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆதம்பூர் விமான நிலையம். National Crop Nutrition Summit 2026 focusing on soil health, micronutrients and sustainable inputs will be held in which city? மண் ஆரோக்கியம், நுண் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நிலையான உள்ளீடுகளில் கவனம் செலுத்தும் தேசிய பயிர் ஊட்டச்சத்து உச்சி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னா மும்பைல நடக்க போகுது. வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே எப்போ அப்படின்னா 2 பிப்ரவரி. உலக ஈரநில தினம் வந்து February 2. Novak Djokovic became the oldest man in the Open era to reach the Australian Open final. Whose record did he break? ஜனவரி 2026ல ஆஸ்திரேலியா ஓபன் இறுதி போட்டிக்கு சென்ற நோவாக் ஜோகோவிக். ஓகேவா? நோவாக் ஜோகோவிக் வந்து யாரோட சாதனையை முறியடித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கென் ரோஸ்வாலோட சாதனையை முறியடித்தார். Supreme Court recently held that the right to menstrual hygiene is part of which fundamental right? மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த அடிப்படை உரிமையின் ஒரு பகுதி அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரீசெண்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை. Which Indian badminton player won her first BWF Super Badminton World Federation Super 300 title at the Thailand Masters 2026? தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026ல தன்னோட BWF சூப்பர் 300 பட்டத்தை வென்ற இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை யார் அப்படின்னா தேவிகா சிகாக். அடுத்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? முடக்குவாத விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா February 2ஆம் தேதி. Dalai Lama won his first ever Grammy Award at the 68th Grammy Awards for which album and category? 68வது கிராமி விருதுகள்ல தலாய் லாமா தனது முதல் கிராமி விருதை எந்த ஆல்பம் மற்றும் பிரிவிற்காக வென்றார் அப்படின்னா மெடிடேஷன்ஸ் சிறந்த ஆடியோ புத்தகம் விவரிப்பு மற்றும் கதை சொல்லல் பதிவு. மெடிடேஷன் பெஸ்ட் ஆடியோ புக் narration and storytelling recording. New orchid species discovered in January 2026 was found in which region of கேரளா? கேரளால இருக்கக்கூடிய எந்த இடத்துல புதிய ஆர்கிட் இனம் வந்து கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா காந்தலூர் இடுக்கி மாவட்டம். ஓகே, காந்தலூர் இடுக்கி மாவட்டத்துல நியூ ஆர்கிட் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Joint training exercise Agni Pariksha recently conducted in Arunachal Pradesh was organized between which forces? அக்னி பரிஷாங்கிறது எந்த இரண்டு அமைப்புகளுக்கு இடையிலான அந்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க வச்சு நடந்திருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்துல நடந்திருக்கு. இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அருணாச்சல பிரதேசத்துல சமீபத்துல நடத்தப்பட்ட அக்னி பரீட்சாங்க கூடிய கூட்டு பயிற்சி வந்து எந்த படைகளுக்கு இடையிலான பயிற்சி அப்படின்னா இந்திய ராணுவம் மற்றும் இந்தோ திபெத்திய பார்டர் போலீஸ், இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. Which state government has set a Guinness World Record by distributing e-cycles to 55555?
அதாவது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5555 விமனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. விமன் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 24 hours 24 மணி நேரத்துல 5555 பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு இ சைக்கிள்களை விநியோகித்து கின்னஸ் சாதனை படைத்த மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து Zapotec civilization that was recently seen in news primarily flourished in which country? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட சப்போடெக் நாகரிகம் எந்த நாட்டில் செழித்து வளர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்சிகோ. Which airport is said to become India's first to operate hydrogen powered buses for passengers transportation? பயணிகளோட போக்குவரத்துக்காக ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடிய பேருந்துகளை இந்தியாவுல முதல்ல இது பண்ண விமான நிலையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி சர்வதேச விமான நிலையம். Future Warfare House, which commenced in February 2026, is conducted under the aegis of which organization? பிப்ரவரி 2026ல தொடங்கிய ஃபியூச்சர் வார்ஃபேர் படிப்பு எந்த அமைப்பின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா இன்டிகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்டர்ஸ், ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் தலைமையகம். As of 31st March 2025, which Indian state emerged as the largest contributor to India's total renewable energy capacity? 31 டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன்ல மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா குஜராத். இந்தியன் மவுண்டெய்னர் கபாக் யானோ recently submitted Mount Aconcagua. Mount Aconcagua is the highest peak in which region? எக்ஸாம்ல இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். மவுண்ட் அக்கான்காகுவா வந்து எந்த ரீஜியன்ல இருக்குன்னு. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா தென் அமெரிக்கால, சவுத் அமெரிக்கால இருக்கு. இந்திய மலை ஏறுபவர் கபாக் யானா சமீபத்தில் அக்கான்காகுவா சிகரத்தை அடைந்தார். அக்கான்காகுவா மலை எந்த பகுதியில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா தென் அமெரிக்கா. Nationwide survey on migration announced by the National Statistical Office will be conducted during which period? தேசிய புள்ளிவர அலுவலகம் அறிவித்துள்ள நாடு தழுவிய இடம்பெயர்வு குறித்த கணக்கெடுப்பு எந்த காலத்தில் நடத்தப்படும்? ஜூலை 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும். According to US President Donald Trump announcement, 2nd February 2026ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. What was the revised reciprocal tariff rate imposed by US on Indian goods? 2 பிப்ரவரி 2026ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பின்படி இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்கா விதித்த திருத்தப்பட்ட பரஸ்பர வரி விகிதம் என்ன? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18%. இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னா வீரபத்ர ராமநாதன் received prestigious award often called Nobel of Geosciences for his contribution to climate science. காலநிலை அறிவியல்ல அவரோட சிறந்த பங்களிப்புக்காக புவி அறிவியலின் நோபல் பரிசு என்ன அப்படின்னா நோபல் ஆஃப் ஜியோ சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதிப்புமிக்க விருதை பெற்ற இந்திய விஞ்ஞானி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி விஞ்ஞானி யாரு அப்படின்னா வீரபத்ரன் ராமநாதன். ஓகேவா? சோ அதோட நேம் என்ன, அந்த பிரைஸோட நேம் என்ன அப்படின்னா கிராஃபோர்ட் பிரைஸ். Who has become the first woman to be appointed as member on the போர்ட் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? இந்திய விமான நிலையங்கள் ஆணைய வாரியத்தோட பெண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவேதிதா துபே. Where is the Asian Rifle and Pistol Shooting Championship 2026 held? ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா டெல்லியில. Which team won the Pro Wrestling League title? So Pro Wrestling League பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா ஹரியானா தண்டர்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. Kanjar 12 is a joint special military exercise between which two countries? கஞ்சர் 12ங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில. கஞ்சர் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில. According to the 16th Finance Commission recommendation, what is the share of states in the divisible pool of central taxes for 26 to 31? 16வது நிதி ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி 2026 to 31 கால பகுதியில் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கக்கூடிய தொகுப்பில் மாநிலங்களோட பங்கு என்ன அப்படின்னா 41%. Who has been chosen as the new Chief Minister of Manipur after nearly a year of president's rule? ஏறக்குறைய ஒரு வருஷம் ஜனாதிபதி ஆட்சிக்கு பிறகு மணிப்பூரோட புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யும்னம் கேம்சத் சிங். Which of the following schemes aims to provide industry relevant skill training to persons with disabilities? அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திவ்யாங்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேம் வந்தாலே அது வந்து டிசேபிள்டு பர்சனுக்கு தான்.
in sectors like IT, AVGC, hospitality, food and beverage. தகவல் தொழில்நுட்பம், ஏவிஜிசி, உணவு மற்றும் பானங்கள் போன்ற துறைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்துறை சார்ந்த திறன் பயிற்சியை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா. திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா. ஓகே, திவ்யாங் ஜன்னாலே அது என்ன அர்த்தம்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம்னாலே திவ்யாங் ஜன் தான் நேம் வைப்பாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இந்த ஐடி, அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு, இந்த இதுலலாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக, இந்த ஃபீல்டுலலாம் ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு திட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தோட நேம் வந்து திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா. Veteran Malayalam music director S.P. Venkatesh, who passed away at the age of 70, was best known for his work in which film industry? 70 வயசுல காலமான மலையாள இசை அமைப்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வெங்கடேஷ். எக்ஸாம்ல கேட்பாங்க, எஸ்பி வெங்கடேஷ் வந்து ரீசெண்டா இறந்து போயிட்டாரு, இவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. இவர் வந்து ஒரு இசை அமைப்பாளர். ஓகே, இல்லனா எங்க உள்ள இசை அமைப்பாளர், மலையாளமா, தமிழா, தெலுங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, சோ இவர் வந்து எந்த இசை அமைப்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளம். ஓகே, which private company is planning to launch Haven 1, a compact commercial space station, as the first fully private orbital platform after the International Space Station. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பிறகு முதல் முழுமையான தனியார் சுற்றுப்பாதை தளமான ஹெவன் 1 கூடிய ஒரு விண்வெளி தளத்தை ஏவ திட்டமிட்டுள்ள தனியார் நிறுவனம் எது அப்படின்னா வாஸ்ட் ஸ்பேஸ். Bronze statue of Mahatma Gandhi was stolen from which location in Australia in February 2026? ஆஸ்திரேலியாவுல எந்த இடத்துல இருந்து மகாத்மா காந்தியோட வெண்கல சிலை வந்து திருடப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய இந்திய சமூக மையம் மெல்போர்ன். ஓகேவா, ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் மெல்போர்ன், ஆஸ்திரேலியால. Which institute hosted the third edition of D-Future India Digital Conclave 2026? D-Future India Digital Conclave 2026 ஓட மூன்றாவது பதிப்பை நடத்திய நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஹைதராபாத். In which city will India host the World Seafood Congress 2026 for the first time? முதல் முறையாக இந்தியா நடத்தக்கூடிய கடல் உணவு காங்கிரஸ் 2026 எந்த நகரத்துல நடைபெற உள்ளது அப்படின்னா சென்னையில நடக்க உள்ளது. Which state topped the Panchayat Advancement Index 2.0 in India? இந்தியாவுல பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடுல முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா. Which Indian squash player became the youngest Asian to enter the world top 20 rankings after winning her first PSA bronze title in 2026? 2026ல தன்னோட முதல் PSA வெண்கல பட்டத்தை வென்று உலகின் முதல் 20 தரவரிசைக்குள் நுழைந்த ஆசிய ஸ்குவாஷ் வீராங்கனை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனஹத் சிங். The 213 crore rupees Kamakya Ropeway project recently announced in news aims to improve connectivity to which important religious site? சமீபத்துல செய்திகள் அறிவிக்கப்பட்ட 213 கோடி மதிப்பிலான கமக்கியா ரோப்வே திட்டம் வந்து எந்த தளத்தை இணைப்பை மேம்படுத்துவதாக நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமக்கியா கோயில், அஸ்ஸாம். இதை வந்து இந்த இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர் மாதிரியும் கேட்க மாட்டாங்க, இதை கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டாங்கன்னா காமக்கியா கோயில் வந்து எங்க இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த இதுக்காக எவ்வளவு ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்துல அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ அந்த எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 213 கோடி. காமக்கியா ரோப்வே திட்டத்துக்கான மதிப்பு என்னங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனலி டெவலப்டு எவிடன்ஸ் பேஸ்டு லங் கேன்சர் கேர் கைட்லைன்ஸ் வேர் ரிலீஸ்டு பை ஹூம்? இந்தியாவின் முதலாவது தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஆதார அடிப்படையிலான நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை வழிகாட்டுதல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா. February 2026, Elon Musk became the first person in the world to cross a net worth of rupees 800 billion US dollar, primarily due to which development? So, February 2026ல முதன்மையாக எந்த வளர்ச்சியின் காரணமாக எலன் மாஸ்க் வந்து 800 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்த உலகின் முதல் நபரானார். ஓகே, சோ இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பீப்புளோட அந்த ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI ஆகியவற்றின் இணைப்பு. ஓகே, சோ இவரோட பேட்டிலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு சோசியல் மீடியால எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். அவரோட ஸ்கிரீன் டைம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ முன்னேறவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும் நிறைய இடத்துல வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட கோல் என்னவோ அதுல ரொம்ப சுயநலமா இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க.
India-China bilateral trade reached a record high in 2025. What was the total trade value? 2025ல இந்தியா சீனா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் சாதனை அளவை எட்டியது. மொத்த வர்த்தக மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 155.6 பில்லியன் அமெரிக்க டாலர். World Government Summit 2026 is being held under which theme? உலக அரசாங்க உச்சி மாநாடு 2026 எந்த கருப்பொருளின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ், எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல். சாக்ஷம் இஸ் an annual awareness campaign initiated by which ministry? சாக்ஷம்னா என்னன்னா சம்ரக்ஷன் ஷமதா மகோத்சவ். இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். சாக்ஷம் என்ற வருடாந்திர விழிப்புணர்வு பிரச்சாரம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். Fuego volcano that was recently seen in news is located in which country? Fuego எரிமலை வந்து எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா குவாத்மாலால இருக்கு. இதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா குவாத்மாலா சிட்டி. ஓகேவா? இதோட கரன்சி பாத்தீங்க அப்படின்னா குவாட்செல்னு சொல்லுவாங்க. கியூல ஆரம்பிக்கும், எல்லாமே அந்த குவான் தான் ஆரம்பிக்கும். ஸோ இதோட கரன்சி வந்து குவாட்செல். ஓகே, QUETZAL குவாட்செல். இது வந்து அதோட கரன்சி. கேபிட்டல் பாத்தீங்கன்னா குவாட்மாலா சிட்டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நியோப்டி ஐடி அப்ளிகேஷன் வாஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஐடென்டிஃபை இன்வாசிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ்? நியோஃபைட் ஐடி அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகே, அடுத்த கொஸ்டின். தேவ்னி மோரி ரிலிக்ஸ் ஆஃப் லார்ட் புத்தா ஆர் ஒரிஜினலி ஃப்ரம் விச் இந்தியன் ஸ்டேட்? புத்தரோட தேவ்னி மோரி நினைவு சின்னங்கள் எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தவை அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவை. Which city 6th edition of Badminton Asia Team Championship 2026 is being held? பேட்மிண்டன் ஆசிய அணி சாம்பியன்ஷிப் 2026 ஆறாவது பதிப்பு எந்த நகரத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா கிங்டாவ் சீனால நடக்க போகுது. வாட் இஸ் மோல்ட் புக் விச் ரீசன்ட்லி கெயின் குளோபல் அட்டென்ஷன்? சமீபத்துல உலகளாவிய கவனத்தை பெற்ற மோல்ட் புக் அப்படின்னா என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு முகவர்களுக்கான பிரத்யேக சமூக வலைப்பின்னல், அதாவது சோசியல் நெட்வொர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். India recently joined which BRICS initiative to strengthen industrial capabilities and industry 4.0 skills? தொழில்துறை திறன்கள் மற்றும் தொழில்துறை 4.0 திறன்களை வலுப்படுத்த இந்தியா சமீபத்துல எந்த பிரிக்ஸ் முன்முயற்சியில் இணைந்துள்ளது அப்படின்னா தொழில்துறை திறன்களுக்கான பிரிக்ஸ் மையம். Which major port won the first prize at the Swachhta Pakhwada Awards 2025 as India's cleanest performing port? இந்தியாவின் தூய்மையான துறைமுகமான ஸ்வச்தா பக்வாடா விருதுகள் 2025ல முதல் பரிசை வென்ற துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதீப் போர்ட். இந்த பாரதீப் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன்? சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா February 4ல. வேர்ல்டு கேன்சர் டே எப்போ, உலக புற்றுநோய் தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா February 4. Which date will India begin exchanging cross-border cryptocurrency transaction data under the Global Information Sharing Mechanism? உலகளவிய தகவல் பகிர்வு பொறிமுறையின் கீழ் இந்தியா எப்போதிலிருந்து எல்லை தாண்டிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை தரவுகளை பரிமாறிக்கொள்ள தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா April 1, 2027ல இருந்து. பிளாஸ்ட் இந்தியா 2026 வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில, பாரத் மண்டபம் டெல்லி. பிளாஸ்ட் இந்தியா 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாரத் மண்டபம் டெல்லியில. பாரத் டாக்ஸி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் பேஸ்டு ரைட் ஹெயிலிங் பிளாட்ஃபார்ம் வாஸ் லான்ச்டு பை ஹூம்? இந்தியாவின் முதல் கூட்டுறவு அடிப்படையிலான வாகன முன்பதிவு தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நேம் வந்து பாரத் டாக்ஸி. இது யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா. ஓகேவா? சோ யூனியன் ஹோம் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாரத் டாக்ஸிங்க கூடிய ஒரு போர்ட்டலை வந்து தொடங்கியிருக்காங்க. Who inaugurated the 71st Foundation Day celebration of the National Small Industries Corporation? தேசிய சிறுதொழில் கழகத்தோட 71வது நிறுவன தின திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஜித்தன் ராம் மாஞ்சி. $200 million security assistance approved by the US Congress in financial year 2026 is aimed at strengthening security of which countries? 2026 நிதியாண்டுல அமெரிக்க காங்கிரஸால் அங்கீகரிக்கப்பட்ட $200 மில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு உதவி எந்த நாடுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா. ஓகே, சோ இது எல்லாமே கண்ட்ரீஸ். India earned a place on the United Nations Honor Roll is February 2026.
ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் பிப்ரவரி 2026ல எந்த காரணத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையோட கௌரவ பட்டியல்ல இந்தியா இடம்பெற்றுள்ளது அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஐநாவின் வழக்கமான பட்ஜெட் பங்களிப்பை முழுமையாகவும் சரியான நேரத்திலையும் செலுத்தியதற்காக பேயிங் இட்ஸ் யுனைடெட் நேஷன் ரெகுலர் பட்ஜெட் கான்ட்ரிபியூஷன் இன் full and on time. Which company became the world's first retail firm to achieve a market capitalization of $1 trillion in January 2026? ஜனவரி 2026ல 1 trillion அமெரிக்க டாலர் சந்தை மூலதனத்தை எட்டிய உலகின் முதல் சில்லறை விற்பனை நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்மார்ட் இன்க். Which country became the first in Europe to ban social media access for children below 16 years of age? 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக அணுகலை தடை செய்த ஐரோப்பாவோட முதல் நாடு எது? ஓகே, சோ நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு தடை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். ரஷ்யாஸ் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் கப்ரௌஸ்க் is specifically designed to carry which strategic underwater system? ரஷ்யாவோட அணுசக்தியால் இயங்கக்கூடிய கப்ரௌஸ் நீர்மூழ்கி கப்பல் எந்த மூலோபாய நீருக்கடியில் செயல்படும் அமைப்பை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்ஸ்டான் அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியிலான ட்ரோன். ஓகே, who was honored with the 22nd உபேந்திரநாத் பிரம்மா சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் 2025? 22வது உபேந்திரநாத் பிரம்மா மனிதநேய போர் வீரன் விருது 2025 வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கியால்யம் ஆஷி டோர்ஜி வாங்மோ வாங்சக். ஓகே, வேர்ல்ட் இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக் இஸ் அப்சர்வ்ட் annually during which period? உலக மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்க வாரம், மத நல்லிணக்க வாரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா February 1 to 7. Who became the first ever female member from Iran to be elected to the IOC International Olympic Committee? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானோட முதல் பெண் உறுப்பினர் யாரு அப்படின்னா சொரையா ஆகை ஹாஜி ஆஹா. Who assumed charge as the Director General of Naval Armament at Naval Headquarters in February 2026? பிப்ரவரி 2026ல கடற்படை தலைமையகத்தின் கடற்படை ஆயுத இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஸ்ரீ திவாகர் ஜெயந்த். 2026 Winter Olympics Milano Corsia 2026 will be held in which country? 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டுல நடைபெற உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில நடக்க போகுது. Which state has announced the rollout of an automatic property mutation system to speed up land and property transaction? நிலம் மற்றும் சொத்து பரிவர்த்தனைகளை விரிவுபடுத்த தானியங்கி சொத்து மாற்ற முறையை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். ஓகே, சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும், நான் இதை ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்திருக்கோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 199 தான். ஓகே, லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 799. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், நான் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே கரண்ட் அஃபேர் படிக்காம விட்டுட்டேன், இனி வரக்கூடிய குரூப் டிக்கு நான் டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு டெஸ்ட் எழுதணுங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு டைம் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்ப இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை இந்த ஒன்லைனரை நான் ரிவைஸ் பண்ணிட்டு போக போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் 199 மட்டும் பே பண்ணி இந்த 8 monthsோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே இது என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் எல்லா எக்ஸாமுமே படிக்கிறீங்க அப்படின்னா லைஃப் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. 799 ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே இது 1 இயருக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப என்டிபிசிக்கு லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட 1 monthக்கு அப்புறம் இதை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் டீம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் புதுசா நான் குரூப் டிக்கு படிக்க போறேன் மேம், ரயில்வே எக்ஸாம் இனிதான் படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் இனிதான் படிக்க போறேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இப்ப ரீசெண்டா கூட குரூப் டி எக்ஸாமுக்கான கடைசி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா குரூப் டி எக்ஸாம் ஜூலை எண்ட்ல எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 2.5 மாசத்துல ஸ்பீடா படிச்சு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 199 பே பண்ணி ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் போதும் 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதும்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே கையில குடுத்தாச்சு. நீங்க படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் சோம்பேறித்தனமாவே உட்கார்ந்துருவேன். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து என்னோட ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னா நம்ம அப்படியே உட்கார வேண்டியதுதான். காம்படிஷன் ஹெவியா இருக்கு. வரக்கூடிய நோட்டிபிகேஷன்லலாம் வேகன்சி கம்மியா இருக்கு. சோ எல்லாத்தையும் பாருங்க. தெளிவா பிளான் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கன்சிஸ்டன்ட்டா படிப்பீங்களா? அப்படி படிச்சீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ இந்த நெகட்டிவ் மார்க் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேவா? புதுசா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல மே 7ல என்டிபிசி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. இடையில நாளைக்கு 1 நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. மே 7க்கு அப்புறம் நம்ம அனாலிசிஸ் வீடியோ வந்து போடுவோம். அந்த வீடியோவையும் கரெக்ட்டா பார்த்துட்டு, அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ் குடுத்துருவோம். படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் வீக்லி பிளான் குடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட்டும் குடுத்துருவோம். அவ்வளவுதான். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். படிக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கு. ஏ டு இசட் எல்லாமே டீச் பண்ணிருவோம். ரிவைஸ் பண்றதுக்கு மெட்டீரியல் இருக்கு. அத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.